என்னடா விக்னேஷ் சிவன் வந்து டைரக்டா வந்து அஜித்தை வந்து இப்படி தாக்கி வந்து பேசியிருக்காங்க. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இன்டைரக்டா வந்து இவ்வளோ பெரிய விமர்சனத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட வந்து தமிழ் சினிமால யாருமே நினைத்து பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி வந்து நேற்று பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இந்த திரைப்படம் வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்து கொண்டு இருக்கு. ஸோ படம் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த திரைப்படம் வந்து அஜித் அவர்கள் நடித்திருக்கவே தேவையில்லை அப்படிங்கிற விமர்சனம் வந்து அதிகமாக வந்து எழுந்து கொண்டு வருகிறது. இந்த சமயத்தில் வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு 2-3 ஸ்டோரிஸ் வந்து போட்டுருக்காங்க. அந்த ஸ்டோரிஸ் வந்து டைரக்டா வந்து விடாமுயற்சி தாக்குற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையா வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த அஜித் அவர்கள் துணிவு திரைப்படம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த திரைப்படம் வந்து விக்னேஷ் சிவன் பண்ற மாதிரி தான் இருந்தது. இதை வந்து லைக்கா நிறுவனம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. எஸ் வந்து என்னோட அடுத்த திரைப்படத்தை அஜித் அவர்கள் நடிக்கிறாங்க. ஸோ வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் அந்த திரைப்படத்தை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் வந்து செம ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருந்தது. படத்துக்கு வந்து நிறைய பயங்கரமான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நிறைய முன்னணி நடிகர்கள் நடிக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருந்தது. அப்போ தான் வந்து நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் திருமணம் வந்து ஆனது. அப்போ வந்து விக்னேஷ் சிவன் மீது ஒரு பெரிய பலமே அது இருந்தது. ஆனா திடீர்னு வந்து அஜித் அவர்கள் வந்து விக்னேஷ் சிவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மகிழ் திருமணியை வந்து தன்னோட அடுத்த திரைப்படத்துக்கு வந்து புக் பண்ணிட்டாங்க. இது வந்து விக்னேஷ் சிவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா அது இருந்தது. இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா விக்னேஷ் சிவன் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாம போயிருப்பாங்க. இதை சொல்லிட்டு அதாவது ஒருத்தர் டைரக்ட் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு இல்ல இவர் டைரக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுனா அவரோட கெரியர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சுத்தமா வந்து யோசிக்கல. ஸோ அப்ப அந்த ஒரு டைரக்ஷனை மிஸ் பண்ண அஜித் நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் இதுக்கு அடுத்து வந்து எந்த திரைப்படமும் கிடைக்காம வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப சோகத்துல வந்து இருக்காங்க கெரியர் வைஸ். ஸோ இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை ரிவெஞ்ச் கொடுக்குற விதமா அதாவது விக்னேஷ் சிவன் பண்ற திரைப்படத்தை விடாமுயற்சி திரைப்படம் வந்து மகிழ் திருமணி அவர்கள் பண்ணாங்க. ஸோ மகிழ் திருமணி அவர்கள் பண்ண விடாமுயற்சி திரைப்படம் கொஞ்சம் வந்து மோசமான விமர்சனம் தான் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குற விதமா வந்து ஒரு 2-3 ஸ்டோரி வந்து போட்டுருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன சொல்லியிருக்காங்களா, A good you come back, trust the process. அதாவது வந்து நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு தானா வரும், உங்களோட ப்ராசஸ் மட்டும் வந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விக்னேஷ் சிவன் ட்வீட்டா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா வந்து போட்டுருக்காங்க. சரி இது ஓகே, இது கூட வந்து ஒரு எதாச்சதா போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். டைரக்டா வந்து லைக்கா நிறுவனத்தை தாக்கியிருக்காங்களா இல்லை அஜித் அவர்களை தாக்கியிருக்காங்களான்னு தெரியல, பயங்கரமா தாக்கியிருக்காங்க. Sometimes the magic happens when you stop worrying about how things will work out அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை பற்றி வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க, நிறைய மேஜிக் வந்து லைஃப்ல வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விக்னேஷ் சிவன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் ஃபெயிலானது வந்து விக்னேஷ் சிவன் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடி இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தான் தான் இன்டைரக்டா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த மாதிரி ஸ்டோரியா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பல பேர் வந்து ஆமா சார் மகிழ் திருமணிக்கு பதிலாக நீங்களே டைரக்ட் பண்ணியிருந்தா ஒரு தானா சேர்ந்த கூட்டம் மாதிரியாவது ஒரு திரைப்படம் வந்து வந்திருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 சாங்கு ஃபைட்டு ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் மாதிரியோ இல்லை வந்து வீரம் மாதிரியோ ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு நாங்களாம் செமையாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம். இப்போ வந்து என்னதான் வந்து ஓரளவு ஆவரேஜாக இருந்தாலுமே அந்த திரைப்படத்தை எங்களால் கொண்டாட முடியவில்லை, அந்த மாதிரி வந்து எந்த சீன்ஸும் படத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். விக்னேஷ் சிவனுக்கு ஆதரவு வந்து தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த விடாமுயற்சி திரைப்படத்துக்கு பதிலாக வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து அஜித் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.